படுத்துனா கோபி கோபி டே நீ வளர்க்கணும். டே கோபி எங்க போயிருப்பான் இவன்? டேய் அங்க என்னடா பண்ற? சும்மாதான். வாடா கீழே. வர முடியா? கோபுல கீழே வந்தா நீ என்ன வச்சுடுவ? இப்ப மரியாதையே கீழே வந்துடல, நான் மேல வந்துருவேன். உனக்கு எட்டாதே வர முடியாது. இப்ப நீ கீழே வர இல்லன்னா என் கையில அவ்வளவுதான், செத்துருவ பாத்துக்க. கோபுல வர முடியுமா முடியாதா? வாய்ப்புல ராஜா. ஏண்டா ஒரு நல்ல நாள் போல நாள் கூட என்ன நினைச்சு கொடுக்க மாட்டியா? அம்மா எத்தனை டைம் சொல்லிருக்கு வாடா கீழே. கோபுல முடியாது, சும்மா வச்சு எனக்கு வேணாலும் விட்டுறேன். உங்ககிட்ட எல்லாம் மனச பேசுவானா? என்னமோ பண்ணி தொலை. தெச்சான தெக்கட்டியா என்ன இது இப்ப என் தலையில தேய்ப்பா தானே? இப்ப ஆரம்பி. என்ன தைக்கணும் உனக்கு என்னடா பிரச்சனை? காலம் எழுதி இல்லாத ஆட்டம் கட்டுறான். இந்த காலத்துலயுமா உள்ள என்ன எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா இவன் கிபி கிமுல இருக்கான். என்ன தைக்க மாட்டார் சாரு. கொஞ்சம் ஊற வச்சுட்டு போய் கலை குடிச்சிட்டு போ, சாப்பிடலாம். ஊற வைக்கிறியா? நான் என்ன அரிசியா? இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மச்சான் கோபி. மச்சான் இரு வந்தேன். ஆடா சீங்க டைம் ஆச்சு. இவன ஊ வண்டிங்கடா. என்ன வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன்னு சொன்னல. சரி போயிட்டு போய். ஒரு நிமிஷம் வா. ஏண்டா நீ அவன மாதிரி பழக்க முடியாதுவியா? அப்படியே ஹெல்மெட் போட்டு போ. நான் ஹெல்மெட் போட முடியல, கலையும்க்கா. அடிச்சு வச்சுக்க போறா. பாத்து போ. மச்சான் நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நாங்க வந்துடுவேன். சரியா? எல்லாம் ஒண்ணா போயிடலாம். ஓகே? டேய் சாப்பாடு எடுத்துக்கிட்டா? இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் வெளியில போய்க்கிறேன். நீ சாப்பிடுன்னு சொல்லி தானே சாப்பாடு ஆக்கி வச்ச. அப்ப நீ பாட்டு போனா என்ன அர்த்தம்? நான் தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லலாம். அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு வரேன். சாப்பிட இருக்கீங்களா? சாவி பாத்தியா? நானா வண்டி ஓட்டுறேன்? நீ தானே வண்டி ஓட்டுற. எனக்கெல்லாம் தெரியாது. சாவி கிடைக்கிறதுக்குள்ள வெங்காயம் சாப்பிடு. இந்த சாவி தொலைறப்பல நம்ம பர கஷ்டம் இருக்கு. சரிடா. இது சாவியான்னு பாரு. எனக்கு அப்பவே தெரியும் நீதான் இந்த வேலையை பார்த்துப்பேன். சாவி கொடுங்க. சரி இந்த ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கோ. சாப்பிட இங்க இந்த பிள்ளை காணும். செருப்பு இங்கதான் இருக்கு. என்னாச்சு? எந்திரிக்கா. லூசு அறிவில்ல, எது வேலைன்னு ஒரு விவசாய இல்லையா? ஏக்கா இப்படி பண்ற?
சாரிடா, நான் சும்மா விளையாட்டு தான் உன்னை பிராங்க் பண்ணலாம்னு பார்த்தேன். அதுக்கு போய் இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ற? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்னடா இதுக்கே இப்படி சொல்ற? நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா அப்ப என்ன பண்ணுவ? அப்பெல்லாம் விட மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்தா கட்டிய நீ எப்பயும் என் கூடவே இருக்கணும். வீட்டோட மாப்பிள்ளை உனக்கு வருவாங்க. சரி ஓகே, மூஞ்சி தூக்கி வச்சிருக்காதா, விடு. அம்மு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? இதான் எடுத்துக்கிறேன். ஏய் அம்மு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உடம்புக்கு இது பண்ணுதா? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாச்சுன்னு சொல்லு. வயிறு வலிக்குதா சாமி? வாந்தி வருதா? அதெல்லாம் உங்களோட, நீ போய் உட்கார், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் வேணாம் நவி. இல்ல நான் ஆபீஸ் பேசி சொல்லிட்டு வந்துடுறேன். நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல, ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏய் எனக்கு கூட தெரியாது எப்படி இருப்பேன், எப்படி சிரிப்பேன்னு. என்னமோ இருக்கு, ஏன்டா மறைக்கிறேன்? சொல்லு சாமி, என்னாச்சு? என்ன பண்ணுது? எனக்கு கோபி ஞாபகமா இருக்கு. ஏய் பாரு, இந்த மட்டும் அழுக கூடாது. எதுக்கு நீ அழுகுற? தைரியமா இரு. அவன் இன்னைக்கு பேசலடி, என்னைக்கா சொல்ற கண்டிப்பா பேசுவான். அவனுக்கு நோட்ட வேற யார் இருக்கா? இல்லடா, அவன் பேசாதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி டைம் கூட அவன் கோவம் குறையாது. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? சரி இப்ப என்ன, அவன் கூட உனக்கு பேசணும் அவ்வளவுதானே? நான் போய் அவன்கிட்ட பேசுறேன், அவன் கண்டிப்பா அவன்கிட்ட பேசுவான். இல்ல நவி, நீ ஏதாவது பேசினா ஏதாவது மூஞ்சடிச்ச மாதிரி பேசிடுவான். அது உனக்கும் சங்கடம், எனக்கும் சங்கடம். அவனா எப்ப பேசுறானோ பேசிட்டு, நான் நல்லாதான் இருக்கேன். சின்னதா அவன் நினைப்பு வந்துருச்சு, அவ்வளவுதான். சரி அதெல்லாம் விடு, நான் ஆபீஸ் லீவ் சொல்லிட்டாங்க, நம்ம எங்க வெளியே போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் நல்லாதான் இருக்கேன். நீ ஆபீஸ் போ. நீ பாரு, நீ இப்பயே அழுதுகிட்டு இருக்க. நான் போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழுதுகிட்டு இருப்ப. நான் அழுக மாட்டேன், நிஜமா நான் அழுக மாட்டேன். நீ போயிட்டு வா, நீ உட்காந்து சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறேன். சரி நானும் ஆபீஸ்க்கு வந்து பாத்துட்டே இருக்கேன். நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்க. நான் டீ கடைக்கு போலாமா? போலாம் மச்சான். சரிவா. டேய் டேய் டேய், என்னத்தான்டா ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருக்குன்றதான் உன்னை டீ கடைக்கு கூட்டு வந்தேன். இங்கேயும் ஒரு மாதிரி தான், என்னடா அர்த்தம்? என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல மச்சான், காலைல ஆபீஸ் கிளம்புறப்போ ஒய்ஃப் எதிரிச்சாடா. உனக்கு தான் தெரியும்ல, அவங்க வீட்டுல தமிழ் மட்டும் தான் உனக்கு எல்லாமே. இப்போ அவனும் அவட்ட பேச மாட்டேன், ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க. நான் ஆபீஸ் வரப்ப சமாதானம் பற்றி தான் வந்தேன். இப்போ உட்காந்து அழுதுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குல்ல. இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க வருது, எதுவுமே நிரந்தரம் தானே. தப்பு பண்ணது யாரு? நீங்க தானே. நீங்க தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்க. இப்போ நீங்க தான் விட்டு கொடுத்து போவோம். போய் மோனோ தம்பிட்ட போய் பேசினா சரியான விஷயம் எதுவுமே இல்லை. மோனோ ஒய்ஃப் அழுக விடாது. ஒய்ஃபுக்கு என்ன தேவையோ சரி ஏய் எதுக்குடா நினைக்கிறோம்? 5 நிமிஷம் மச்சான், தனியா இருக்க வராங்க. டேய், இதுக்கு தான் நீ இருக்கு சொன்னியா? ஒரு நிமிஷம் நின்றா. முக்கியமா பேசணும்னு சொன்னாரா? என்னன்னா கேளுடா, எதுக்கு நமக்கு இவ்வளவு கோவம்? நான் வந்து கொஞ்சம் பேசணும். என்ன பேசுறது? உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எந்த சம்மந்தமும் இல்லை. சரியா? ஏய் அவர்தான் முக்கியமா பேசணும்னா என்னன்னு கேளுடா. ஏய், நான் உன் மேல செமகானில் இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. கம்முனு வா போலாம். மச்சான், இன்னும் எத்தனை அதே பிடிச்சி தொங்க போறீங்க? அண்ணா எங்க சூழ்நிலை வேற ஒண்ணும் பண்ண முடியல, நாங்க கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டோம். அதுக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு விருப்பம் தானேயா? சரி போலான்னு சொல்லிட்டேன் உன்ட்ட. அவளுக்கு மட்டும் வேற யாருமே கிடையாது. உங்களை நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கா. என்னால பார்க்க முடியல. கொஞ்சம் சொல்ற காது கொடுத்து கேளுங்க. அவளுக்குன்னு இருக்கிறது நீங்க ஒண்ணு தானே. நீங்களும் பேசலாம், என்ன பண்ணுவேன்? அவள் மனசு என்ன பாடுபடும்? என்னை விட அவளை அதிகம் புரிஞ்சது நீங்க தானே. நீங்களே பண்ணலாமா? மச்சான், எனக்கு மற்ற நாளும் பிரச்சனை இல்லை மச்சான். இப்போ மாசமா இருக்கா, ஒரு நாள் அழுகிறத பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாசமா? ஆமா. ஏன் நீ எங்க முன்னாடி சொல்லு. எங்கடா சொல்ல விட்டேன்?
ஒரு டைமும் அக்காவை பற்றி பேச வரும்போதெல்லாம் அந்த பிள்ளையை பற்றி பேசாத, அந்த பிள்ளையை பற்றி சொல்லி வாய அடிச்சுட்டு அப்புறம் எப்போ உனக்கு இந்த விஷயம் வெளியே தெரியும்? அவன் மாசமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. தெரியும் தான் நான் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன். நீங்கள் அப்போ எவ்வளோ வேணா போகாம இருங்க, ஆனால் இந்த டைமில் வேணாம் ப்ளீஸ். ஒரு தடவை வந்து அவளை பாருங்க, எங்களுக்கு அது போதும். அப்போ அவளை தொல்லையே பண்ண மாட்டோம். நான் கேட்கறத கேட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். வரேன் தண்ணி. சரி, கூட்டம் வரணும். தேங்க்ஸ். ஏய் மச்சான், ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வரும்போதுலாம் நீயும் அக்கா விளையாடும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லையான்னு சொல்லி நான் எவ்வளோ டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன்டா. நீயும் அக்கா இப்போ சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உங்களுக்கு யாரா இருக்கா? உனக்கு அக்கா, அக்காவுக்கு நீ. அக்காவுக்காக மனசை இறங்கி வந்து பேசுறாரு. உனக்கு எதுக்கு அவ்வளோ கோவம்? அந்த கோவத்தை என்னடா சாதிக்க போற? இந்த பாரு மச்சான், அந்த ஜென்மம் இருந்தா நம்மளாம் பிறக்குமான்னு கூட தெரியாதா. இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்க பாரு, புரியுதா? நன்றி. என்னதான் பண்றான் உள்ள? உள்ள கூப்பிடுறீ? வாங்க சார், வாங்க உட்காருங்க. அம்மு, அம்மு தண்ணி கூட தங்கி வந்திருக்காருல்ல? நான் போறேன். ஏய், எரிக்குள்ள பழுதுகிட்டு இருக்க. இப்ப நான் வந்து உனக்கு பிடிக்கலையா? சரி நான் போறேன். எதுக்கு பழுதுகிட்டு இருக்க நீ? நீ எதுக்கு இத்தனை நாள் பேசாம இருந்த? எரும மாடு போன அந்த பக்கம். முதல்ல இந்த மாதிரி டைம்ல அழாம இரு, சரியா? என்ன அக்கா தம்பி அழுது பேசி முடிச்சிட்டீங்களா? அவன் வந்து எவ்வளவு ஒரு டீ குடி தோணுச்சா? போ டீ வை போ. என்ன மாமா அறிவில்லாம பேசுறீங்க? இந்த மாதிரி டைம்ல அக்காட்ட போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீ வாங்க, நம்ம போலாம். நீங்க டீ போட்டு வாங்க, போங்க. என்னடா நம்ம டீ குடிச்சிட்டாங்க. தலையெழுத்துடா, தலையெழுத்து. ஏய், எவ்வளவு நேரம் இந்த ஆரஞ்சு கொஞ்சம் இருக்கு? அடுத்து இந்த ஆப்பிள் சாப்பிடு. ஏய், நான் இதே சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிடுறது? என்ன சாப்பிடுவா? யோ மாமா, என்ன என் செல்லைய பாத்துட்டு இருக்கா? இந்தா இந்த மாதுளையை உரிச்சு கூட. என் நேரம்டா. இந்த மாதிரி பழமெல்லாம் அடிக்கடி சாப்பிடு. அப்பதான் என் மருமகனை தெம்பா இருப்பான் நல்லா. ஆமா, இப்ப இவ்வளவுதான் பாசமா பாத்துக்கிறேன். இத்தனை அந்த பாசம் எங்கடா போச்சு? ஏன்டா வரல? இப்பவும் உனக்காக ஒண்ணும் இல்ல, என் மருமகனுக்காக வந்திருக்கேன் நானு. அட பாவி, என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டா இல்ல?